கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செவ்வாய் கிரகம் அதனுடைய பயிற்சியை தான் சொல்ல போகிறோம். செவ்வாய் கிரகமானது பொதுவாக 1.5 மாதங்கள் ஒரு ராசியில் இருக்கும். கிட்டத்தட்ட அது 48 நாட்கள் சொல்லப்படுது. அது கொஞ்சம் குறையலாம் கூடலாம், அப்படி தான் வந்துகிட்டு இருக்குது. இப்போ செவ்வாய் பயிற்சியும் ரொம்ப விசேஷமாக கவனிக்கக்கூடிய அம்சமாக இருக்குது. ஏன்னா இப்போ நாட்டில் வந்து போர் முழுது சண்டை சச்சரவு வருது. இதெல்லாமே அதுக்கு காரணமான ஒரு செவ்வாய் தான். போலீஸ், ராணுவம், இதுக்கெல்லாமே அவர் தான் காரணமாக, பூமிகாரகன் இப்படிலாம் சொல்கிறோம். இப்போ இந்த செவ்வாய் பயிற்சியால் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது, பொதுவாக என்ன நடக்க போகுது, அதுக்கப்புறம் 12 ராசிகளுக்கு என்ன பலன், அதுதான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய குருநாதனை வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மதன மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இப்போது செவ்வாய் கிரகம் வந்து சனி கிரகத்தோட சேர்ந்திருந்தது இது நாள் வரைக்கும். இது ரொம்ப விசேஷமாக எல்லாருமே பார்க்கப்பட்டது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே. அந்த பயம் இப்போ போயிடுச்சு, ஓரளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா ஒரு பெருசாக ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, நமக்கு இல்லை. வெளிநாட்டுகளெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது. இப்போ போர் மூலம் அபாயம் வந்திருக்கு, அதுவும் வாஸ்தவமான உண்மை தான். இப்போ வந்து இஸ்ரேல் ஈரான் வந்து போர் தொடங்கிடுச்சு. இப்போது 3ஆம் உலகப் போர் வருமா அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக இப்போ மக்களிடையே வந்து பீதி வந்திருக்கு, எழுந்திருக்கு. அந்த ஒரு பயமாகவே இப்போ மக்கள் இருந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் இப்போ இந்த செவ்வாய் வந்து அந்த சனி கிரகத்தை விட்டு மாறுறார். அதாவது கும்பராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு மாறப்போகிறார். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் 22/4/2024 31/5/2024, கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் வரப்போகுது. மே மாதம் 31 வரைக்கும் அந்த மீனராசியில் இருப்பார். அப்போ இந்த மீனராசியில் செவ்வாய் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும், அவர் பார்வை பெற்ற ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன, அதெல்லாம் நான் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பொதுவான பலன் பார்க்கும்போது பெரும்பாலும் சனியை விட்டு விலகிறது நல்ல விஷயந்தான். இந்த போர் மூண்டது, தகராறு, சண்டை சச்சரவு எல்லாமே வந்துக்கிட்டு இருந்தது. இப்போது அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் குறையும். இப்போது வந்து மீனராசிக்கு போகிறார். மீனராசி ராசியாதிபதி குரு. இப்போ குரு ஒரு வீட்டில் போகும்போது பெரிய பிரச்சனையில் கொண்டு போன மாறார். இந்த சண்டை ஆரம்பித்த போர்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அந்த போக போகிற இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அப்போ ராகு இருக்கும்போது செவ்வாயும் ராகும் சேர்றாங்க. இதனால் வரைக்கும் செவ்வாய் சனி இருந்ததுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இருந்தது. இப்போது ராகுவோட சேர்றார். ராகுவோட மட்டும் இல்லை, ராகுவோட தான் இருக்க போகிறார் இந்த கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களாக. இருந்தாலும் இவர் சேரும் பொழுது சுக்கிரன், புதன், இந்த 2 கிரகங்களுமே அங்கே இருக்காங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது சுக்கிரன், செவ்வாய், புதன், ராகு 4 கிரகங்கள் இருக்கிறது இந்த மீனராசியில். அப்போ மீனராசியில் 4 கிரகம் போது சுக்கிரன் வந்து அங்கே உச்சம் பெற்று விளங்குகிறார். அது இல்லாமல் செவ்வாய் வந்து குருவுக்கு நட்பு வீடு தான். ராகு மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். ராகு கூட பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன் அங்கே வந்து நீசமாகிறார். குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது. அப்போது ஒரு கிரகம் வந்து உச்சம் பெறுது, ஒரு கிரகம் நீசம் பெறுது. அப்போ நீசபங்க ராஜயோகம் அங்கே ஏற்படுது. இது வந்து பெரிய விஷயம் தான், ஒரு விபரீத யோகத்தை கொடுக்கும். அப்படி என்ன விபரீத யோகம்னு கேட்டிங்கனாக்கா, பெண்கள் கை ஓங்கி இருக்கும். இந்த பயிற்சிக்கு அப்புறம், செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் பெண்கள் கை ஓங்கி இருக்கும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நாட்டில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் பெண்கள் கை ஓங்கி இருக்க போகுது. அரசியலில் பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்க போகுது. நிறைய வாகனங்கள், சுக்கிரன் உச்சமாக இருக்கார் இல்லையா, அதனால் வாகனங்கள் வந்து நிறைய பெருகும். அது மூலிமா நிறைய விபத்துகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து அடிதடி, இந்த காயங்கள், இதுக்கெல்லாம் காரணமாக வர்றாரு. அவர் அந்த இடத்துல போய் இருக்கும்போது விபத்து மூலியமாக பெரிய இழப்பு வராது, சிறு அடிக்கடி விபத்துகள் ஏற்படுறது. இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை, அந்த வாகனங்களும் சேதமாகும். இது இல்லாமல் புதன் வந்து சேர்ந்திருக்கனால செவ்வாயோட கல்வி மேன்மைப்படும். கல்வி மேன்மட்டும் இல்லை, அறிவு. அதாவது இதனால் வரைக்கும் யோசிக்காமல் இருப்பாங்க, இப்போ யோசிப்பாங்க. யார் யோசிப்பாங்க? நம்ம நாட்டை நிர்வகிக்கிறவங்க. அவங்க யோசித்து மக்களுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இந்த மாதிரி செய்யலாமே, அந்த மாதிரி செய்யலாமே அப்படின்ற ஒரு யோசனை வரும் இந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்துக்கும் போது. இது இல்லாமல் செவ்வாய் ராகு சேர்ந்துக்கும் போது தான் சொன்னேன், போக்குவரத்து பிரச்சனைகள் வரும், விபத்து, வாகனங்கள். ஏன்னா சுக்கிரன் வந்து வாகனக்காரங்களாக இருந்தாலும் ராகு வந்து போக்குவரத்து கிரகம். அந்த மூவ் பண்ணுறது வந்து ராகு தான். அதனால் இது மாதிரி நடக்கக்கூடிய அம்சங்கள் இப்போ இருக்குது. செவ்வாய் வந்து அங்கே இருந்துட்டு கேது வேறு பார்க்க போகிறார். கேது பார்க்கும்போது செவ்வாய்க்கும் கேதுக்கும் வந்து ஒருமித்த விஷயங்கள் தான் நடக்க போகுது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது ராகுக்கு வந்து கிழமை இல்லை, அது வந்து சனிக்கிழமையே அவருக்கு ராகு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த செவ்வாயாகப்பட்டவர் ராகுவோடு இருந்து கேதுவை பார்க்குறார். அப்போது கேதுக்கும் ராகுக்கும் சேர்ந்திருந்தாலும், கேதுவும் ராகும் பார்த்தாலும் கொஞ்சம் அவ்வளோ சரியாக இருக்காது. அப்போது ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். அவங்க வந்து நல்லவங்களாக இருந்தால் பெயர் காப்பாற்றப்படும்,
சில கெட்ட பழக்கவழக்கங்கள் இல்லை அவங்க நேரங்காலம் செல்லாமல் இருந்து அதில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார்கள், தண்டனை பெறுவார்கள். இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு நடக்க போகுது. அதையும் கொஞ்சம் உஷாராக இருந்து எல்லாம் பார்த்துக்கணும். நீதி, நேர்மை, சத்தியம், வாக்கு தவறாமை, நல்ல பண்புகளை கொண்டு வந்தாக்கா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு வராது, குறைவாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இந்த பயிற்சியில் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன். அன்பு நேயர்களே, அடுத்ததாக மிதுன ராசி நேயர்களுக்கு தான் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி சொல்ல போகிறேன். இதனால் இருந்து வந்த செவ்வாய் வந்து இப்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர போகிறார். 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் ராசி 10ஆம் இடத்துக்கு வர போகிறார், கும்பத்துலேருந்து மீனத்துக்கு. அப்போ 10ல் வந்து செவ்வாய் அமரும்போது அந்த 10ஆம் இடத்துக்கு உண்டான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழில், உத்தியோகம், வியாபாரம் இதெல்லாமே சொல்லப்படுது. அப்போ இது மூணுமே வருமானத்தை கொடுக்கக்கூடியதான் ஒரு மனிதனுக்கு. அது ஆனந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போலாம் வந்து பெண்ணும் வேலைக்கு போகிறாங்க, வராங்க, சம்பாதிக்கிறாங்க, தொழில் பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க, சரிசமமாக வந்துட்டாங்க. அப்போது ஆண் பெண் இருவருக்குமே எந்த வகையான ஜீவனம்ன்றது தான் அது தொழில், உத்தியோகம், வியாபாரம், அது மூலிமா நல்லா வளர்ச்சி பெறும். ஏன்னா குருவோட வீடு நட்பு வீடு தானே. அப்போ அந்த செவ்வாய் வந்து 10ல் உட்காந்துருக்கும் போது கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி அடையும், வியாபாரம் செழித்தோங்கும். ஏதாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணால் பண்ணலாம், நீங்கள் கிளையை விஸ்தரிக்கலாம், தொழிலில் அடுத்த ஒரு துணை தொழில் கூட ஆரம்பிக்கலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், நீங்கள் இன்னொருத்தர் பார்க்க வேண்டிய வேலையை நீங்கள் சேர்த்து பார்ப்பீங்க, இதெல்லாம் நடக்கும். இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போது ஒரு ஆளுநர் இருந்தால் ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்தையும் பார்க்குறதுக்கு ஒரு ஆள் பற்றாக்குறை இருக்கும்போது இன்னொரு மாநிலத்தையும் நீங்கள் பார்த்துங்கன்னு ஒரு ஆளுநரை சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இதுவும் நடக்கும். உங்கள் இன்னொருத்தர் வேலையை நீங்கள் செய்வீங்க, அதுக்குன்னா நேரம் தான் இப்போ வந்திருக்கு. இது கண்டிப்பாக நடக்கும் மிதுனராசிக்காரங்களுக்கு. இது இல்லாமல் மிதுனராசிக்காரங்களுடைய ராசியை பார்க்குறார். அப்போ பார்க்கும்போது என்ன நடக்கும்னா சுய தொழில், நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணாலும் சொந்தமாக வியாபாரம் பண்ணாலும் கண்டிப்பாக நல்லபடி. ஏன்னா அடுத்த தலையிடக்கூடாது, ஒரு பங்குதாரர் இருக்கக்கூடாது, பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடாது. தனியாக நீங்கள் பண்ணுறது எதுவும் வந்தாலும் சக்ஸஸ் ஆகும், அப்படி தான் சொல்ல வரேன். அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும். செவ்வாயும் உங்களை ராசியை பார்க்குறாரு, கண்டிப்பாக நன்மை நடக்கும். அது இல்லாமல் வீடு, மனை, வாகனம் இது சம்மந்தப்பட்டு கண்டிப்பாக கிடைக்கும். மிதுனராசிக்காரங்களுக்கு வீடு, மனை, வாகனம் யோகம் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் இந்த செவ்வாய் பயிற்சியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் உள்ளவங்களுக்கு வீடு வாங்கியிருப்பீங்க, அது போக முடியாமல் இருக்கும், கண்டிப்பாக போயிடுவீங்க. இப்போ சித்திரை மாதம் பிறந்துச்சு இல்லையா, சித்திரை வைகாசியில் கண்டிப்பாக போகலாம், சுபகாரியங்கள் செய்யலாம். இல்லைனா மனம் வாங்கி வச்சுருந்துருவீங்க, அதில் வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் வண்டி, பழைய வண்டி வச்சுருப்பீங்க, அது மாதிரி புது வண்டி வாங்கிடுவீங்க. இல்லைனா புதுசாக முதல் புது வண்டி வாங்குற மாதிரி கூட இருக்கலாமே. இது ரெண்டுமே இல்லைனா கூட நான் சொன்னேன் இல்லையா, இப்போ உத்தியோகத்தில் உங்களுடைய உத்தியோகத்தை நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு சில நிறுவனங்கள்லாம் வந்து அவங்களே வாகனம் உதவி பண்ணுவாங்க, ஒரு இஎம்ஐயில் எடுத்து கொடுப்பாங்க, கடனை கொடுப்பாங்க. இல்லைனா கூட நல்ல பரந்த மண்பானை உள்ளவங்க, இவங்களால் நல்ல லாபம் வருதுன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய பணக்காரர் வந்து தன்னுடைய நிறுவனத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு 11 பேருக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், அது மாதிரி எல்லாமே நடக்கும் இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு. அதனால் வீடு, மனை, வாகன யோகம் கண்டிப்பாக இருக்கிறது. அது இல்லாமல் உங்களுக்கு சுய விருப்பம் நிறைவேறும். புத்திர சந்தானம் உள்ளவங்களுக்கு புத்திர சந்தானம் உருவாகும். அது நல்லா கேட்டுங்க, அதான் வளர்ச்சி. இப்போ எல்லாமே இருப்பாங்க, அவங்களுக்கு உருவாகும். இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து நினச்ச இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, பிரயாணங்கள் நல்லா கொஞ்சம் நிறைய வந்துன்னு போயின்னு இருக்கும். எல்லாமே நீங்கள் பலன் பெறலாம், அது மூலிமா பலன் பெறலாம். நிறைய தொடர்புகள் ஏற்படும், வெளிவட்டார பழக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தொடர்புகள் கண்டிப்பாக நிறைய ஏற்படும். இதெல்லாமே நடக்கும். அது இல்லாமல் பூர்வீக சொத்துனா என்ன, தன்னுடைய அப்பா, தாத்தா அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வகையில் சொத்துக்கள் அது வந்து உங்கள் கூட பிறந்தவங்களால பிரச்சனை இருந்தால் அது இப்போ நீங்கும். அவங்களே வந்து கூட மாட இருப்பாங்க, சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் சரி பரவாயில்லப்பா, எனக்கும் இப்போ தேவைப்படுது, நான் வந்து கையெழுத்து போடுறேன், நீங்கள் கையெழுத்து போடு, எல்லோரும் நல்லா இருக்கலாம், சொத்தை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு வருவாங்க. ரொம்ப நாளாக தடைப்பட்டிருக்கும், அது இப்போ சரியாயிடும். இதெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியால் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செவ்வாய் பயிற்சியால் இந்த ஏற்படக்கூடிய பலன் அனுபவிச்சுங்க. இதில் வந்து நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள் சொன்னீங்க, அவங்கள கொஞ்சம் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உங்களுக்கு அதிகமாக ஏதோ கிடைச்சாலோ இல்லை உங்களுக்கு நன்மை ஏற்பட்டு பார்த்துட்டு பொறாமையில் கூட நடக்கும். இது மாதிரி நடக்கும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். உங்கள் உடல் உஷ்ணம் அதிகமாக, ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறார். செவ்வாய் ஏற்கனவே நெருப்பு கிரகம்னு சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக அந்த உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் தக்க மருத்துவ செஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் பரிகாரமாக முருகர் கோயிலுக்கு சென்று
நல்ல நெய், சுத்தமான நெய், பசு நெய். அதுதான் கலப்படம்னா எப்பவுமே கோயிலில் விளக்கேற்றும் போது கலப்பட நெய், கலப்பட எண்ணெய்லாம் வாங்கி ஏற்றக்கூடாது. சுத்தமான பசு நெய் அதை வாங்கி ஏற்றுங்க. இப்போ எப்படி நம்ம சிவன் கோயிலெலாம் மோட்ச தெய்வம் போடுறோம் இல்லையா, பெரிய அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி தான் பெருசாக மோட்ச தெய்வம் போடுவாங்க. நல்லெண்ணெய்க்கு தான் அந்த பவர் உண்டு. ஏன்னா சனிக்கு உரிய தான் அந்த எள்ளில் வரக்கூடிய எண்ணெய் தான் நல்லெண்ணெய். அப்போது முருகருக்கு எப்படின்னா நெய், சுத்தமான பசு நெய், அந்த நெய்யில் பெரிய அகல் விளக்கில் தீபம் போடணும். இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு முடியாத விஷயம் முடியும், நல்லா நடக்கிறது நடக்கும், நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும், இது மாதிரிலாம் நடக்கும். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. அதனால் நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முருகர் வழிபாடு வச்சுக்கணும். தொடர்ந்து இந்த செவ்வாய் பயிற்சியில் இருக்கிற வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் போயிட்டு வரலாம், வெள்ளிக்கிழமை தோறும் போயிட்டு வரலாம், வியாழக்கிழமை கூட முருகருக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது, அஷ்டமி போயிட்டு வரலாம், கிருத்திகை சஷ்டி விரதம் இருந்துட்டு வரலாம், அந்த நாளில் கோயில் போயிட்டு வரலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். முருகப்பெருமான் அடிக்கடி வணங்கிட்டு வரலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், சண்முக கவசம் படிக்கலாம், திருப்புகழ் பாடலாம், அருணகிர எழுதிய திருப்புகழ் பாடிட்டு வரலாம், இதெல்லாமே செய்யலாம். இது எதுவுமே செய்ய முடியல, முருகான்னு சொல்லிட்டே வரலாம். இது மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா, அனுதினம் முருகனை வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது இல்லாமல் எல்லாம் அல்ல எம்பெருமான் அந்த பெருமாளை வணங்கிட்டு வரலாம், திருப்பதி போயிட்டு வரலாம், வெங்கடேஸ்வர பெருமாளை பார்த்துட்டு வரலாம், பார்த்தசாதி பெருமாளை பார்த்துட்டு வரலாம், ஆதிகேசவ பெருமாளை போய் பார்த்துட்டு வரலாம், இது மாதிரி லக்ஷ்மி நாராயண பெருமாளை பார்த்துட்டு வரலாம். இந்த மாதிரி பெருமாள்கள் நீங்கள் பார்த்துட்டு வருது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அதனால் மிதுனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் நன்மை தான் நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் விட்டு வாழ போகிறேன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனான மகாவாராகி நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகை சண்டகஸ்தாதிமிகை தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகியர் பரிபூர்ணகன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.